என்னது? சின்ன பழம் பாட்டி கொடுத்தாங்க. பாட்டி கொடுத்தாங்களா? என்ன பண்ணுறது அதில்? ஸ்வீட் பண்ணுறதா? பண்ணிடலாமா? ஓகே. என்னது ஜின் பாலா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? கண்ணுக்குட்டி பிறந்த பின்னாடி நமக்கு அந்த ஒரு வாரம் வரைக்கும் கிடைக்கிற அந்த சீம் பாலை தான் நம்ம ஜின் பாலுன்னு கன்னடாவில் சொல்லுவோம். இது செய்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் வந்து எல்லோ கலரில் ரொம்ப திக்கிஷாக இருக்கும். அதனால் நம்ம நார்மலாக டீ காஃபிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது. ரோஸ்டான வேர்க்கடலையை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து 5லிருந்து 6 ஏலக்காய் சேர்த்து கொரகொரப்பாக இப்படி அரைச்சி கொண்டு வந்துடலாம். 1 கப்பு அவலை தண்ணியில் ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஊற வச்சு எடுத்தோம்னா அவல் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஒரு அரை மூடி போல் தேங்காவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா துருவிக்கலாம். இதே கப்பில் ஒரு 1/2 kg போல் வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தினா தான் நமக்கு இந்த கேசரி வந்து நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். யூஸ்வலாக இந்த பால் கிடச்சிச்சின்னா புட்டிங் செய்வாங்க, கேக்கு, டெசர்ட் இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வித்தியாசமாக கேசரி செய்யலாம். என்னோட சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க மாடு கன்று போட்டுருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு இந்த பாலை அப்படியே தாராளமாக வாரி கொடுப்பாரு. இப்போல்லாம் இந்த பால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரி பால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்கள் வீட்லேயோ கிடச்சிச்சின்னா மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரிஷியன்ஸ், அவ்வளோ ஆன்டிபாடிஸ் இருக்குது. அம்மாவுடைய சொந்தக்காரங்க வீட்டில் கன்றுக்குட்டி போட்டுருந்துச்சு. ஸோ அவங்க பால் கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்தாங்க. அம்மாவால் ரெசிபி எதுவும் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டு தான் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வேணுமான்னு கேட்ட உடனே வீட்டுக்கு போய் பாலை வாங்கிட்டு வந்து ரெசிப்பியை ரெடி பண்ணியாச்சு. பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 7 இல்லைன்னா 8 தடவை நல்லா பொங்க வந்த பின்னாடி அது சுண்ட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் கொதிக்க கொதிக்க திரிய ஆரம்பிக்கும். அது கெட்டுடுச்சின்னு தூக்கி போடாதீங்க. அதுதான் ஜின் பால். இப்போ எனக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நான் 1 கப்பு அவலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணி இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. இது டயட்டில் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் விட்டமின்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜிங்க் மாதிரி மினரல்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது குவான்டிட்டி கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நமக்கு ப்ளோட்டிங்கு அப்புறம் லூஸ் மோஷன் எல்லாம் ஆகாமல் இருக்கும். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த பின்னாடி நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ராசஸ் என்னமோ ரொம்ப லாங் தாங்க. ஆனால் ஒரு தடவை செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். யூஸ்வலாக இதை வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இதை நம்ம அதிக குவான்டிட்டி சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால தான் எங்கள் அம்மா இந்த ரெசிபியை விரும்பி செய்வாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி ஆயிருக்குது. ஓரளவு திக்காயிடுச்சு. இப்போது நம்ம கடைசியாக இந்த ரவையை ஆட் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கட்டி கட்டியாக வந்துடும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் நமக்கு இந்த கேசரி கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கெட்டியானதும் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் முந்திரி, திராட்சை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நம்மளுடைய கேசரி ஆல்ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ திராட்சையும் நல்லா குட்டி குட்டி பால்ஸாக வந்தாச்சு. இதை அப்படியே சுட சுட எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேசரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியது தான். இப்போது இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா சுட சுட கேசரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட வேணும்னாலும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கொஞ்சம் சில்லான பின்னாடி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் நாம் சாப்பிடும்போதும் கொஞ்சமாக சாப்பிட்ணும். அதிகமான குவான்டிட்டி சாப்பிட்டோம்னா நமக்கு ப்ளோட்டிங் ஆகும். உங்களுக்கு இந்த ஜின் பால் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.